நல்லா இருந்தது. நம்ம எல்லாருமே பிரேம்ஜியை காமெடியனா தான் பார்த்துருக்கோம். அவர் ஏதாவது படங்கள்ல சீரியஸா கருத்து சொல்ல ட்ரை பண்ணுவார், நம்மளாம் சிரிச்சிருவோம். அவருக்கு சீரியஸ் ரோல் செட்டே ஆகாது. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப நல்ல ஃபாதர் ரோல் பண்ணியிருக்காரு. சீரியஸாக அது அவருக்கு செட் ஆகுது. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணோட அப்பாவா அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் சூப்பர். அவர் இப்படிலாம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. அவர்கிட்ட இந்த வேலையை வாங்கின டைரக்டருக்கு தான் உண்மையிலே அப்ளாஸ் சொல்லணும். ஒரு ஒரு கதையாக ரொம்ப ஸ்லோ தான், பட் நல்ல ஃபீல் குட் மூவி. அந்த பொண்ணாக நடிச்சிருக்கிற பாப்பா நான் வருவாங்கன்னு பார்த்தேன். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் இந்த படத்துக்கு ப்ளஸ். கேமரா ரொம்ப நல்லா இருந்தது. வெரி குட். எடிட்டிங் ஆல்சோ குட். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இந்த ஒரு டீமாக இந்த படத்துக்கு நான் அப்ளாஸ் கொடுக்கணும். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பீரியட், இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவியெல்லாம் வரல. ரொம்ப அவ்வளோலாம் இல்லை. ஸோ நான் ஒரு மூவி லவராக சொல்கிறேன், இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம் தியேட்டர்ல. ஆமா, அவர் எதிர்பார்க்கவே இல்லை. நான் போஸ்டர்லாம் பார்க்கும்போது ஓகே ஒரு அப்பா ரோல் பண்ணியிருக்காரு, த்ரூ அவுட் அவர் காமெடியா தான் பண்ணியிருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா ஒரு சீரியஸ் ரோல் அது அவருக்கு செட் ஆகுற மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ லைக் வெரி குட். அவர்கிட்ட இந்த வேலையை வாங்கின டைரக்டருக்கு தான் அப்ளாஸ் சொல்லணும். வெரி வெரி குட். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எதிர்பார்க்கல இப்படி. நான் யோசிச்சுட்டே இருந்தேன் எப்படி என் பண்ண போறாங்க அப்படின்னு. நல்லா இருந்தது. நல்லா என் பண்ணியிருக்காங்க. வெரி குட். வெரி குட். ரியலி குட் ஃபார் த டீம். ஆக்சுவலி படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. புரியல. அதாவது ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்குனோட பாசம், அந்த பாசத்தில் பொண்ணுக்கு ஒரு தவறு நடந்துச்சுன்னா அதை அப்பா எப்படி சப்போர்ட் பண்ணுறத பற்றி பேசியிருக்காங்க. உண்மையிலே பொண்ணு நேசிக்கக்கூடிய அப்பாவுக்கும் அப்பாவை நேசிக்கக்கூடிய பொண்ணுக்கும் இந்த சமுதாயத்தை நேசிக்கக்கூடிய சமுதாய அக்கறை உண்டான படம் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு உண்டான படம் அது. நிச்சயமாக அந்த படம் வெற்றி படமாக மாறணும். அப்போ தான் தமிழ் சினிமாவில் நல்ல கதைகள் உருவாகும். மலையாள சினிமா மட்டும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக வல்லமை ஒரு மாற்று சினிமா. இல்லை, வல்லமைன்றது ஒரு மனிதன் இந்த சமுதாயத்தில் நம்ம எதுவுமே செய்ய முடியாதுன்னு யோசிக்கிறாங்கல்ல, அது செய்ய முடியும் நிரூபிக்கணும். அந்த வல்லமைன்றது தன் பொண்ணுக்கு எது வந்தாலும் அதை தன்னால் செஞ்சு காட்ட முடியும், பொண்ணை காப்பாற்ற முடியுன்றதுக்காக தான் வல்லமைன்னு வச்சுருக்காங்க. படமே பிடிச்சிருக்கு. ஃபீல், அதாவது பிரேம்ஜியை வேறு ஜானரில் பார்த்துருக்கோம். நம்ம காமெடியை நான் பார்த்துருப்போம், எமோஷனலாக பார்த்ததில்ல. அவர் என்ன பண்ணாலும் நமக்கு காமெடியாக தெரியும். ஆனால் அவர் முழுக்க ஒரு ஃபீல் குட் மூவியில் நடிச்சிருக்காரு. ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் இனிமேல் நான் ஒரு ஆர்டிஸ்டாகவும் அவர் மெயின்டைன் பண்ண முடியும். காமெடியனாக இல்லாமல் ஒரு ஆர்டிஸ்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இந்த படத்தில் நிரூபிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எடிட்டிங் பக்காவாக இருக்குங்க. அதாவது இந்த படத்துக்கு எவ்வளவு ஸ்லோவாக பண்ணணுன்றது ஸ்லோவாக இருக்குது, அதை ஏற்றுக்கலாம். ஆனால் ஒரு நல்ல மூவின்றது ஸ்லோவாக இருக்கும். அதை நம்ம நிறையா படங்களில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இருக்குது. தவிர்த்து எடிட்டிங்கோ மியூசிக்கோ கண்ணை உறுத்தலை, காதை கழிக்கலை. ஒளிப்பதும் சரி, எடிட்டிங் சரி, மியூசிக் சரி, இயக்குனருடைய ஒவ்வொரு டைலாக்கும் சரி, வலி மிகுந்த டைலாக்ஸ் எழுதியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எல்லா தகப்பனும் இல்லை, பெண்ணை பற்ற தகப்பனுக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்குன்னா அதை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒவ்வொரு தகப்பனுக்கும் இருக்கும். இது கண்டிப்பாக குழந்தைங்களை பற்ற எல்லாருக்குமே அந்த ஃபீல் இருக்கணுன்றத படம் வலியுறுத்துவதும் அதே வல்லமை. தேங்க்யூ. வல்லமை படம் பார்த்துட்டு இப்போ தான் வெளியில் வர்றோம் எல்லாரும். படம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். டைரக்ஷன் கருப்பையா முருகன் அவரே தயாரிச்சிருக்காரு. வல்லமையில் பிரேம்ஜி சார் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் காமெடி ரோலில் கலக்கிட்டு இருந்த பிரேம்ஜி சார் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சீரியஸ் ரோல் பண்ணியிருக்காரு. இதில் அவர் காமெடி எதுவும் பண்ணல. ரொம்ப ஒரு சின்ன பொண்ணுக்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு. ஸோ இப்போ பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அதிகமாகிடுச்சு சின்ன பொண்ணுங்களுக்கு. அது தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ தூரம் ஒரு அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துகிட்டு பண்ணியிருக்காரு கருப்பையா முருகன் சார். ரொம்ப ஒரு வழி நிறைஞ்ச ஒரு கதை. அது அதை பொருத்தமாக இருக்கார் பிரேம்ஜி சார். படம் எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். அது ஃபீல் குட் மூவி. ஒரு அற்புதமான மெசேஜ் இதில் சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எல்லாமே டோட்டல் மேக்கிங் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நடித்த நடிகர்களும் அற்புதமாக நடிச்சிருக்காங்க. நன்றி சார். எடிட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே படத்தை டோட்டலாக ஓவராலாக ஃபோட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங் எல்லாம் நல்லா. ஆர்டிஸ்டாகவும் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியனும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சார். படங்களை நான் ரசிக்கிறதுனால இந்த கதை, இதனோட அந்த ஒரு டைரக்ஷன் கொஞ்சம் ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது. அந்த சின்ன குழந்தையினுடைய அந்த ஃபீலிங் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. ஒரு அப்பாவினுடைய பாசத்தை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க.
ரொம்ப நிறைவான படம் அது. எல்லோரும் பார்க்க வேண்டிய, ஒரு தகப்பனும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அது. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கணும். எடிட்டிங் ஓகே, ஒரு படத்துக்கான எடிட்டிங் எல்லாமே இருக்குது. இதில் சொல்ல வேண்டியது வசனங்கள், அந்த கதை அமைப்பு, ஸ்க்ரீன் ப்ளே, அதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக அதில் இருக்குதுன்னு சொல்கிறது. சின்ன சின்ன உணர்வுகளே அப்படியே மெல்லிசாக எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு படம் ஃபுல்லாகவே சீரியஸாக ஒரு அப்பா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. நல்ல மியூசிக், எமோஷ்னல். பட் இந்த எடிட்டிங் பற்றி நமக்கு தெரியாது. பேசிக் ஆடியன்ஸாக படம் ரொம்ப நல்லா இருக்குது. எமோஷ்னல் ரொம்ப கரெக்டாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. படம் சைல்டு அப்யூஸ் தான். சைல்டு அப்யூஸ் தான். இது ரொம்ப நல்லா அது அழகாக சொல்லியிருக்காங்க.